இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் தென்னிலங்கையில் மிகவும் பிரசித்தமான ஒரு உணவு வட்டக்காய் கருவாட்டு குழம்பு. இங்கே 500 கிராம் வட்டக்காய் எடுத்திருக்கிறோம். அதை சிறிய துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறோம். இங்கே சூறை மீன் கருவாடு 200 கிராம் எடுத்திருக்கிறோம். இது இலங்கையில் பலமீன் கருவாடுன்னு சொல்லுவோம், பலக்கருவாடுன்னு சொல்லுவோம். நல்ல முத்திய தேங்காயிலிருந்து இந்த அளவு சைஸ்க்கு துண்டுகளை வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் ஒரு 20 துண்டு இருந்தால் போதும். கறிவேப்பிலை ஒரு பிடி, ரம்பை ஒரு பிடி, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறோம். இங்கே வெள்ளைப்பூடு 5 பல்லு, பச்சை மிளகாய் 4. ஒரு தாச்சில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடாக்கி கொள்ளணும். அதுக்கு முதலாவதாக கடுகும் வெந்தயமும் போட்டுக்கிறணும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, ரம்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இரண்டு துண்டுகளாக வெட்டிய பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக கிளறணும். இது அரைவாசி வதங்கி வரக்குள்ள நாங்கள் சின்னதாக வச்சிருக்கிற வட்டக்காய் துண்டுகளை சேர்த்து கொள்ளணும். கலந்து இதுக்கு போடுறதுக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கிறோம். இந்த கறிக்கு தேங்காய் பால் கட்டாயம் போடணும், அப்போ தான் சுவையாக இருக்கும். இதை இப்போ தேங்காய் பாலில் ஒரு 10 நிமிடம் நல்லா வேக வைக்கணும். இதற்கு இப்போ மிளகாய்த்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கிறணும். மசாலா தூள், இது இலங்கையில் துணப்பான்னு சொல்லுவோம். இதில் 3 தேக்கரண்டி சேர்த்துக்கிறணும். அடுத்து மஞ்சள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இதை இப்போ ஒரு 10 நிமிடங்கள் நல்லா மூடி வேக வைக்கணும். பத்து நிமிடங்களுக்கு பிறகு வட்டக்காய் இப்படி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த வட்டக்காய் துண்டுகள் இருக்கு தானே, இந்த வட்டக்காய் துண்டுகளை நாங்கள் இந்த கரண்டியால் இப்படி நல்லா நசுக்கி கொள்ளணும்.
துண்டுகளும் இல்லை. முடியுமான அளவு வட்டைக்காய் துண்டுகளை சிறிய துண்டுகளாக அப்படி நல்லா நசுக்கி கொள்ளணும். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கருவாடு துண்டுகளை இதில் போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி முத்திய தேங்காய் துண்டுகள் அதையும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா இதை இந்த வட்டைக்காயோட கலந்து விடணும். இன்னும் 10 நிமிடம் இதை நல்லா வேக வைக்கணும். வேகிறதுக்கு தேங்காய் பால் போதாமல் இருந்துச்சுன்னா இன்னும் சிறிதளவு வேகிறதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் சிறிதளவு தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். திரும்பவும் 10 நிமிஷம் நல்லா மூடி வேக வைக்கணும். பத்து நிமிடங்களின் பின்னர் கறி பாருங்க இப்படி வெந்து வந்திருக்குது. இப்போ கருவாடு துண்டு ஒன்று எடுத்து பார்க்கணும் வெந்திருக்குதா அப்படின்னு. கருவாடு துண்டு நல்லா இப்போ வெந்திருக்குது. இப்போ கறி ஓகே. இது மிகவும் ஒரு சுவையான கறி. இது தென்னிலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கறி. இந்த குழம்பு சோறுக்கு நல்ல ருசியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டு, ரொட்டி இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம். நீங்களும் செய்து பாருங்கள். வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க.